Good morning students. Welcome to Engineering Mathematics 1. I am Kalai Chelvi from Shankar Polytechnic College. இதுவரைக்கும் வெக்டார் அல்ஜிப்ரால வெக்டார் அடிஷன் வெக்டார் மல்டிப்ளிகேஷன் பார்த்துட்டு வரோம். மல்டிப்ளிகேஷனில் ஸ்கேலார் ப்ராடக்ட் பார்த்தாச்சு சரியா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வெக்டார் ப்ராடக்ட். கொஞ்சம் இது வரைக்கும் உள்ள ஃபார்முலாஸ் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஏபி வெக்டார் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா ஓபி வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டார். ஏ கேப்புங்கிறது என்னதுன்னா யூனிட் வெக்டார் அலாங் ஏ வெக்டார். அடுத்து ஜென்ரலாக ஒரு வெக்டாரோட ஃபார்ம் ஆர் வெக்டார் ஈக்குவல் டு எக்ஸ் ஐ வெக்டார் ப்ளஸ் ஒய் ஜே வெக்டார் ப்ளஸ் இசட் கே வெக்டார். அதோட மாடுலஸ் ஃபார்முலா டைரக்ஷன் கோசைன் டைரக்ஷன் ரேஷியோ ஃபார்முலா பார்த்துக்கோங்க. அடுத்து ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் வெக்டார்ஸ் பார்த்தோம். அதில் ஏ வெக்டார் டாட் பி வெக்டாருங்கிறது மாடுலஸ் ஏ மாடுலஸ் பி காஸ் தீட்டா. இதுதான் என்னதுன்னா டெஃபினிஷன் ஆஃப் ஸ்கேலார் ப்ராடக்ட். டெஃபினிஷன் கேட்டால் இந்த ஒரு லைன் நீ எழுதிட்டு வேர் ஏ அண்ட் பி ஆர் டூ வெக்டார்ஸ் தீட்டா இஸ் த ஆங்கிள் பிட்வீன் தம்னு எழுதுனா போதும். செகண்ட் ஒன் கண்டிஷன் ஃபார் பெர்பெண்டிகுலர். ரெண்டு வெக்டார்ஸ் கொடுத்துருக்காங்க ஏயும் பியும். பெர்பெண்டிகுலர்னு கொடுத்தா என்ன கண்டிஷன்னா அதோட டாட் ப்ராடக்ட் 0. டாட் ப்ராடக்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொன்னோம். எப்படி கண்டுபிடிக்கணும்? நேராக எழுதணும். ஐக்கு நேராக ஐ, ஜேக்கு நேராக ஜே, கேக்கு நேராக கேன்னு எழுதிக்கிட்டு ஐக்கு முன்னாடி உள்ள நம்பர்ஸை மட்டும் ஐ ஜே கேக்கு முன்னாடி உள்ள நம்பர்ஸை மட்டும் மல்டிப்ளை பண்ணி நம்ம ஆட் பண்ணணும். என்ன செய்யக்கூடாது? ஐ ஜேக்கு போடக்கூடாது. அதுக்கான ரீசன் அடுத்து வருது. ஐ டாட் ஐ, ஜே டாட் ஜே, கே டாட் கே இதோட வேல்யூலாம் 1 ஏன்னா பேரலல். அதுக்கப்புறம் மாற்றி மல்டிப்ளை பண்ணோம்னா ஐ டாட் ஜே, ஜே டாட் கே, கே டாட் ஐ அந்த மாதிரி வந்துச்சுன்னா ஆன்சர் 0 ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று பெர்பெண்டிகுலர். பெர்பெண்டிகுலருக்கான கண்டிஷன் டாட் ப்ராடக்ட் ஈக்குவல் டு 0. அடுத்து ஆங்கிள் பிட்வீன் டூ வெக்டார்ஸ் சரியா. நம்ம ஸ்கேலார் ப்ராடக்டில் ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா காஸ் தீட்டா. காஸ் தீட்டா அந்த ஃபார்முலாலேருந்து பார்த்தா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் பை மாடுலஸ் ஏ வெக்டார் மாடுலஸ் பி வெக்டார். இது நம்ம எப்படி டாட் ப்ராடக்ட் இல்லைனா ஸ்கேலார் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தட். ஏ வெக்டார் பி வெக்டார் கொடுத்துருவாங்க. டாட் ப்ராடக்ட் எடுக்கணும். எப்படி எடுக்கிறாங்க பாரு. ஐக்கு நேராக ஐ, ஜேக்கு நேராக ஜே, கேக்கு நேராக கே எழுதியிருக்காங்க. ஐ ஜேக்கு எழுதக்கூடாது ஆன்சரில். A1 இன்ட்டு B1. அடுத்து ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் இருக்கா ப்ளஸ் A2 இன்ட்டு B2. அடுத்து ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் A3 இன்ட்டு B3. இவ்வளோதான் சரியா. அடுத்து ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஏ வெக்டார் ஆன் பி வெக்டார். ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலா பார்த்தோம். ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஏ வெக்டார் ஆன் பி வெக்டார் அதுக்கு ஃபார்முலா ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் பை மாடுலஸ் பி வெக்டார். அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வெக்டார் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார்ஸ். ரெண்டு வெக்டார்ஸோட மல்டிப்ளை பண்ணால் அகெயின் ஒரு வெக்டார் கிடைக்கிறதுக்கான மல்டிப்ளிகேஷன் தான் இப்போ பார்க்க போகிறோம். வெக்டார் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார்ஸ் அதோட ஜாமெட்ரிக்கல் மீனிங் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் ஆங்கிள் பிட்வீன் டூ வெக்டார்ஸ் யூனிட் வெக்டார் பெர்பெண்டிகுலர் டு டூ வெக்டார்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். டெஃபினிஷன் பார்க்கலாம். லெட் ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் பி எனி டூ வெக்டார்ஸ். ரெண்டு வெக்டார்ஸ் எடுத்துக்கோ. இது இந்த இடத்துல தீட்டான்னு தான் வரணும். theta be the angle between them, then the vector product of a vector and b vector is defined as ஃபார்முலா நல்லா படிச்சுக்கோங்க. ஸ்கேலார் ப்ராடக்ட் ஏற்கனவே படித்தோம். என்ன வந்தது? ஏ வெக்டார் டாட் பி வெக்டார்னா மாடுலஸ் ஏ வெக்டார் மாடுலஸ் பி வெக்டார் காஸ் தீட்டா. இப்போ நம்ம பார்க்க போகிறது வெக்டார் ப்ராடக்ட். அதுக்கு ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார். இதை கிராஸ் ப்ராடக்ட்டும் சொல்லலாம். எப்படி ஸ்கேலார் ப்ராடக்டை டாட் ப்ராடக்ட்னு சொன்னோமோ அதே மாதிரி வெக்டார் ப்ராடக்டை கிராஸ் ப்ராடக்ட் நம்ம சொல்லுவோம் சரியா. அப்போ ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார்னு வாசிக்கணும். ஈக்குவல் டு மாடுலஸ் ஏ வெக்டார் மாடுலஸ் பி வெக்டார் சைன் தீட்டா என் கேப். எத்தனை டேர்ம் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. மாடுலஸ் ஏ வெக்டார் மாடுலஸ் பி வெக்டார் சைன் தீட்டா இந்த மூணுமே என்னதுன்னா நம்பர்ஸ் தான். மாடுலஸ்ங்கிறது ரூட் ஆஃப் ஏதோ ஒரு நம்பர் வரும். அதேமாதிரி சைன் தீட்டாங்கிறது ஒரு நம்பர் தான். என் கேப்புங்கன்னு இங்கே ஒரு புதுசாக ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். என் கேப்
where n cap is the unit vector perpendicular to both a and b. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இதுதான் என்னது வெக்டார். நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணால் மறுபடியும் ஒரு வெக்டார் கிடைக்குதுன்னு சொல்கிறோம்னா இந்த ஆன்சரில் ஏதாவது ஒரு வெக்டார் இருக்கணும். ஏ பி சைன் தீட்டா எல்லாமே நம்பர் தான். அப்போ எப்படி நமக்கு டைரக்ஷன் கிடைக்கும்? வெக்டார் எப்படி கிடைக்குது? அந்த n கேப்பை வச்சு தான் நமக்கு டைரக்ஷன் நம்ம சொல்கிறோம். அந்த n கேப்போட டைரக்ஷன் எப்படி இருக்கும்னா ஏ வெக்டார் இருக்கும், பி வெக்டார் இருக்கும், பெர்பெண்டிகுலர் ஏக்கும் பெர்பெண்டிகுலர் பிக்கும் பெர்பெண்டிகுலராக இருக்கும். அந்த n கேப் அதோட டைரக்ஷனில் தான் நம்மளுடைய ஏ கிராஸ் பி இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த டயக்ராம் பாரு, உனக்கு கொஞ்சம் தெரியும். ஏ வெக்டார் பி வெக்டார் ரெண்டு வெக்டார் இருக்குது. ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் தீட்டா. ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் எப்படி இருக்குதுன்னு பாரு. ஏக்கும் பெர்பெண்டிகுலர் பிக்கும் பெர்பெண்டிகுலராக இருக்குது. சரியா? ரெண்டுக்கும் பெர்பெண்டிகுலராக இருக்குது. அந்த டைரக்ஷன் தான் என்னது n கேப். அந்த டைரக்ஷனில் உள்ளதான் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர். n கேப்புங்கிறது என்னது? கேப்னு யூஸ் பண்ணிட்டாங்கன்னா அது யூனிட் வெக்டார். அதோட மாடுலஸ் வேல்யூ 1. டைரக்ஷனை மட்டும் தான் டினோட் பண்ணும். மாடுலஸ் வேல்யூ 1. அந்த டைரக்ஷனில் வரக்கூடிய வெக்டார் வந்து ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார். இதே இது ரெண்டுக்கும் பெர்பெண்டிகுலராக ஆப்போசிட் டைரக்ஷனில் போகுது அப்படின்னா என்னது? பி கிராஸ் ஏ. ஆப்போசிட் டைரக்ஷனில் போணுச்சுன்னா பி கிராஸ் ஏ. சரியா? ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வெக்டார் ப்ராடக்ட் பார்க்கலாம். ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் பி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார். இந்த டயக்ராம்லேயே பார்த்தோம். நேராக மேலே போணுச்சுன்னா ஏ கிராஸ் பி, அதே ஆப்போசிட் டைரக்ஷன் வச்சுன்னா பி கிராஸ் ஏன்னு பார்த்தோம். அந்த டைரக்ஷன் மேலேனா n கேப், கீழே உள்ளது என்னது? மைனஸ் n கேப்னு பார்த்தோம். சரியா? அப்போ வந்து நமக்கு என்னது வெக்டார் ப்ராடக்டில் ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏயும் சமம் கிடையாது. ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு மைனஸ் பி கிராஸ் ஏ. நீ என்ன ஞாபகம் வைக்கணும்? ஏயும் பியும் இடத்த மாற்றினோம்னா சைன் மாறணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. செகண்ட் கண்டிஷன், இஃப் டூ வெக்டர்ஸ் ஆர் parallel தென் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு 0. சரியா? நம்ம டாட் ப்ராடக்டில் பெர்பெண்டிகுலர்னா ஏ டாட் பி 0ன்னு பார்த்தோம். இங்கே பேரலல்னா ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு 0. அடுத்து முக்கியமான ஒரு பாயிண்ட் கவனிச்சுக்கோ. ஃபார் த யூனிட் வெக்டார்ஸ் IJK, 3 யூனிட் வெக்டார் IJK நிறைய தடவை பார்த்தாச்சு. இந்த டைரக்ஷன் I வெக்டார், J வெக்டார், K வெக்டார். சரியா? 3 டைரக்ஷனும் சொல்லியிருக்கோம். யூனிட் வெக்டார்ஸ்னு சொல்லியாச்சு. அதோட மாடுலஸ் வேல்யூ 1. I வெக்டார் கிராஸ் I வெக்டார். இந்த ஃபஸ்ட் லைனை கவனிங்க. I கிராஸ் I, J கிராஸ் J, K கிராஸ் K எல்லாமே 0. எந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருக்கோம்? ரெண்டு வெக்டார் பேரலல்னா அதோட கிராஸ் ப்ராடக்ட் 0ங்கிறத யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஒரு வெக்டார் அதே வெக்டாருக்கு பேரலாக இருக்கும். I கிராஸ் I, J கிராஸ் J, K கிராஸ் K எல்லாமே 0. அடுத்து என்ன செய்கிறோம்? I கிராஸ் J, J கிராஸ் K, K கிராஸ் I இதுக்கெலாம் மதிப்பு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டயக்ராம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. டயக்ராம் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஒரு சர்க்கிள் மாதிரி போடு. சர்க்கிளில் I J Kன்னு வரிசையாக போடு. I J K வெக்டார் போட்டுக்கோங்க. நம்ம கிளாக் வைஸ் டைரக்ஷன், நம்ம கடிகாரம் எப்படி சுற்றும்? இப்படி தானே சுற்றும். அது அந்த டைரக்ஷனில் வந்தால் ப்ளஸ் சிம்பிள் வரணும். இதே ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் இப்படி மாற்றி வந்ததுன்னா நெகட்டிவில் ஆன்சர் வரணும்னு ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? இப்போ ஆன்சர் மட்டும் பார்ப்போம். இப்போ அந்த கிளாக் வைஸில் சுற்று. I கிராஸ் J என்ன ப்ராடக்ட்? கிராஸ். அப்போ I வெக்டார் கிராஸ் J வெக்டார். அப்போ என்ன ஆன்சர் வரும்னா K வெக்டார்னு வரும். அதே மாதிரி J வெக்டார் கிராஸ் K வெக்டார். அப்போ என்ன ஆன்சர் வரும்? I வெக்டார் வரணும். அதே மாதிரி K வெக்டார் கிராஸ் I வெக்டார்னா ஆன்சர் J வெக்டார் வரணும். ஞாபகம் வச்சுக்கோ. நமக்கு ஒரு சர்க்கிளில் போட்டுக்கோ. I J K ஆர்டர் மாற்றி போட்டுறாத. கிளாக் வைஸில் பார்த்தோன்னா ஐயும் ஜேயும் மல்டிப்ளை பண்ணோம்னா அதை ஐ ஜேயை விட்டுட்டு மிச்சம் என்ன இருக்குது? கே. அப்போ கே வெக்டார் வரும். அதே மாதிரி ஜேயும் கேயும் மல்டிப்ளை பண்ணோம்னா அது தவிர மிச்சம் இருக்கிறது என்னது? ஐ. இப்போ ஐ வெக்டார். அடுத்து கேயும் ஐயும் மல்டிப்ளை பண்ணோம்னா அது தவிர மிச்சம் இருக்கிறது என்னது? ஜே வெக்டார். இதுதான் ஆன்சராக வரும். எல்லாமே சைன் என்ன வரும்? பாசிட்டிவ். இதே ரிவர்ஸில் வருதுன்னு வச்சுக்கோ. I வெக்டார் கிராஸ் K வெக்டார்.
அப்படி இருந்துச்சுன்னா ஐயும் கேயும் தவிர என்னது மிச்சம் இருக்குது ஜே. அதுக்கு முன்னாடி ஒரு மைனஸ் போட்டுக்கணும், மைனஸ் ஜே வெக்டார். அதே மாதிரி அடுத்து கேயும் ஜேயும் மல்டிப்ளை பண்ணுறோம், கே வெக்டார் கிராஸ் ஜே வெக்டார். அப்போ அது போக மிச்சம் என்ன இருக்குது, ஐ தான் இருக்குது. அப்போ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், மைனஸ் போடணும். அந்த டைரக்ஷனை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, டைரக்ஷன் ஞாபகம் வச்சு நம்ம போட்டுடலாம். சரியா, பேரலல்னா 0, அதனால் ஐ கிராஸ் ஐ, ஜே கிராஸ் ஜே, கே கிராஸ் கே எல்லாம் 0 போட்டுட்டோம். அடுத்து பெர்பெண்டிகுலருக்கு பார்க்குறோம், ஐ வெக்டார் கிராஸ் ஜே வெக்டார்னா ஆன்சர் கே. ஐ ஜே வந்துச்சுன்னா ஆன்சர் கே. இதே இடத்த மாற்றினோம்னா என்ன ஆகும், நமக்கு சைன் மாறும். மைனஸ் ஜே கிராஸ் ஐனா கே, இல்லைனா ஜே கிராஸ் ஐனா மைனஸ் கே வரும். மைனஸ் இங்கே கொண்டு வந்து எழுதியிருக்காங்க. இப்போ இதை மட்டும் நீ வேணால் விட்டுக்கோ, இதை மட்டும் பார். ஜே கிராஸ் கேனா என்ன வருது ஆன்சர் ஐ, கே கிராஸ் ஐனா என்னது ஜே. இப்போ இதை விட்டு இதை மட்டும் பாரு, இந்த மைனஸ் இங்கே கொண்டு வந்து பாரு. இங்கே உள்ள மைனஸை ஃபுல்லாக இங்கே கொண்டு வந்துடலாம். அப்போ என்ன வரும், ஜே கிராஸ் ஐ, ஐ கிராஸ் ஜேனா கே வந்தது. அப்போ ஜே கிராஸ் ஐனா என்ன வரும், மைனஸ் கே வரும். ஐ கிராஸ் ஜே கிராஸ் கே ஐ வந்தது. அப்போ கே கிராஸ் ஜே என்ன வரும், மைனஸ் ஐ வரும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. இது ஒரு டேபிளில் போட்டிருக்காங்க. சரியா, கிராஸ் ப்ராடக்ட்டுக்கான டேபிள். நம்ம என்ன பார்த்தோம், ஐ கிராஸ் ஐ, ஜே கிராஸ் ஜே, கே கிராஸ் கே, அதெல்லாம் 0ன்னு பார்த்தோம். அப்போ இந்த டயகனலில் ஃபுல்லாக என்ன வந்திருக்கு நமக்கு 0. அடுத்து ஐ கிராஸ் ஜே, அப்போ என்ன வரும் ப்ளஸ் கே. ஐயும் ஜேயும் அப்ளை பண்ணால் அது போக மிச்சம் இருக்குது கே தான். அடுத்து அந்த ஆர்டர் ஐ ஜே கேங்கிற ஆர்டரில் வந்துச்சுன்னா, ரிவர்ஸில் வந்ததுன்னா தான் மைனஸ் நமக்கு. அடுத்து ஐ கிராஸ் கே, ஐ கிராஸ் கே, ஐ கிராஸ் கேனா ரிவர்ஸில் வருது. அப்போ மிச்சம் இருக்குது என்னது மைனஸ் ஜே. அந்த டயக்ராம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வெக்டார் ப்ராடக்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் அ டிட்டர்மினன்ட். ஒரு டிட்டர்மினன்ட் மாதிரி வெக்டார் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான இது. சரியா, நம்ம ஸ்கேலார் ப்ராடக்ட் அல்லது டாட் ப்ராடக்ட் எப்படி கண்டுபிடிச்சோம், ஐக்கு நேராக ஐ, ஜேக்கு நேராக ஜே, கேக்கு நேராக கே எழுதிட்டு நம்பர்ஸை மட்டும் மல்டிப்ளை பண்ணுவோம். சரியா, ப்ளஸ்னா ப்ளஸ், மைனஸ்னா மைனஸ்னு ஆன்சர் கண்டுபிடிப்போம். சரியா, அதே மாதிரி இந்த வெக்டார் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு ஆன்சர் என்ன வரணும், ஒரு வெக்டார் வரணும். அப்போ ஆன்சரில் ஐஜேகே இருக்கணும். ஆன்சரில் என்ன இருக்கணும், ஐஜேகே இருந்தால் தான் அது வெக்டார். சரியா, அதனால் என்ன செய்ய போகிறோம், நம்ம டிட்டர்மினன்ட் ஃபார்மில் எழுதி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். அப்போ நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ. கிராஸ் ப்ராடக்ட்னு வந்தாலே, ஏ கிராஸ் பின்னு வந்தாலே டிட்டர்மினன்ட் ஐஜேகே ஞாபகம் வச்சுக்கோ. டிட்டர்மினன்ட் ஐஜேகே, அப்புறம் ஏல உள்ள நம்பரை ஃபஸ்ட் எழுது, பியில் உள்ள நம்பரை செகண்ட் எழுது. சரியா, ஏல உள்ள நம்பர்னு என்னது, A1 A2 A3, A1 A2 A3. ஐஜேகே எழுதக்கூடாது, அதுக்கு பதிலாக தான் நம்ம என்ன எழுதிட்டோம், ஐஜேகேயை ஃபஸ்ட் லைனில் எழுதிட்டோம். ஐ வெக்டார் ஜே வெக்டார் கே வெக்டாருங்கிறது ஃபஸ்ட்டு ரோவில் இருக்கணும். செகண்ட் ரோவில் நீ எழுதக்கூடியது. இப்போ ஏ கிராஸ் பினா ஏ தான் ஃபஸ்ட்டு, பி தான் செகண்டு. இந்த ஆர்டரை நீ மாற்றினா ஆன்சர் அப்படியே உனக்கு சைன் ஃபுல்லாக மாறும், நெகட்டிவாக மாறும். ஏன்னா என்ன பார்த்துருக்கோம், ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு மைனஸ் பி கிராஸ் ஏன்னு பார்த்துருக்கோம். ஏயும் பியும் இடம் மாற்றினோம்னா சைன் மாறும்னு பார்த்துருக்கோம். அதனால் நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார்னா டிட்டர்மினன்ட் ஐ ஜே கே போட்டுக்கோங்க. அடுத்து ஏ கிராஸ் பி தானே, அப்போ ஃபஸ்ட்டில் ஏல உள்ள நம்பர்ஸ் எழுது, அப்புறம் பியில் உள்ள நம்பர்ஸ் எழுது. அப்புறம் டிட்டர்மினன்ட் எக்ஸ்பான்ஷன் உனக்கு தெரியும். டிட்டர்மினன்ட் எக்ஸ்பான்ஷன் என்ன எழுதுவோம், ஐஜேகே, மறுபடியும் அந்த ஐஜேயும் மறுபடியும் திரும்ப எழுதுவோம். எழுதிட்டு என்ன பண்ணலாம், நம்ம டயகனலாக மல்டிப்ளை பண்ண. அது ஒரு சம் காமிக்கிறேன். அடுத்து இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா, யூனிட் வெக்டார் பெர்பெண்டிகுலர் டு போத் ஏ அண்ட் பி. சரியா, ஏற்கனவே ஒரு யூனிட் வெக்டார் படிச்சிருப்போம். அது என்னது, ஏ கேப். ஏற்கனவே நம்ம பார்த்த யூனிட் வெக்டார் என்னது, ஏ கேப். அது ஒரு யூனிட் வெக்டார். அது வந்து ஏ கேப்னா அலாங் ஏ வெக்டார்னு பார்த்துருப்போம். சரியா, இது வந்து என்னது, perpendicular to both A and B. Perpendicular to both A vector and B vector. உனக்கு கொடுத்துருக்கிறது ஒரு A vector, இன்னொன்று B vector. நம்ம n cap என்ன பார்த்துருக்கோம், ரெண்டுக்கும் பெர்பெண்டிகுலராக இருக்கும் அந்த வெக்டாருக்கான ஃபார்முலா. சரியா, நம்மளோட டெஃபினிஷன்லேருந்து எடுத்துட்டாங்க. டெஃபினிஷன் ஃபார்முலா என்னது, A vector cross B vector equal to modulus A modulus B
sin theta n cap. அதிலிருந்து n capஐ மட்டும் வச்சுக்கோ. n capஐ மட்டும் வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையும் அந்த சைடு கொண்டு போயாச்சு. சரியா? அந்த சைடு கொண்டு போயாச்சு. மாடுலஸ் எடுத்திருக்காங்க. மாடுலஸ் எடுத்தோம்னா என்ன ஆயிடும் நமக்கு? sin theta எடுத்தாச்சு. மாடுலஸ் வேல்யூனா sin theta எடுத்தாச்சு. டைரெக்டாக ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. மாடுலஸ் வேண்டாம். என்ன வரும்? n cap equal to a vector cross b vector by modulus a vector cross b vector. a cap ஃபார்முலா இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கோ. a cap என்ன பார்த்தோம்? a vector by modulus a vector. எப்போவுமே அப்போ a cap ஒரு cap வேணும்னா மேலே என்ன வெக்டார் போடுதியோ அந்த வெக்டாரோட மாடுலஸால் கீழே டிவைட் பண்ணணும். மேலே என்ன வெக்டாரோ அதோட மாடுலஸ். அப்போ மேலே a cross b போட்டோம்னா கீழே அதோட மாடுலஸால் டிவைட் பண்ணணும். அது ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்து சைன் ஆஃப் தி ஆங்கிள் பிட்வீன் வெக்டார்ஸ் a and b. சைன் ஆஃப் தி ஆங்கிள் அதே மாதிரி தான். சைன் தீட்டா மட்டும் இங்கே வச்சுக்கிறாங்க. மிச்சம் எல்லாத்தையும் அந்த சைடு கொண்டு போயிடலாம். மாடுலஸ் எடுக்கும்போது n cap போயிடும். சரியா? ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. சைன் தீட்டா ஈக்குவல் டு மாடுலஸ் a cross b by மாடுலஸ் a மாடுலஸ் b. இப்போ இந்த நேரத்தில் காஸ் தீட்டாவோட ஃபார்முலா எழுதிக்கோ. காஸ் தீட்டாவோட ஃபார்முலா என்ன படித்தோம்? a வெக்டார் டாட் b வெக்டார் பை மாடுலஸ் a வெக்டார் மாடுலஸ் b வெக்டார். ஞாபகம் இருக்கா? காஸ் தீட்டா ஃபார்முலா என்னது? a டாட் b பை மாடுலஸ் a மாடுலஸ் பின்னு பார்த்தோம். அதே மாதிரி தான் இதில் என்ன இருக்குது? a cross b by modulus a modulus b. a cross b வெறுமனே போடக்கூடாது. ஏன்னா அதில் n cap எல்லாம் வரதுனால மாடுலஸ் போட்டால் தான் நமக்கு என்ன ஆகும்? n cap போகும். அப்புறம் இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோ. சைன் தீட்டாவுக்கு a வெக்டார் கிராஸ் b வெக்டாரோட மாடுலஸ் பை மாடுலஸ் a மாடுலஸ் b. அடுத்து கொஞ்சம் ஏரியாவோட ஃபார்முலாஸ். சரியா? ஜாமெட்ரிக்கல் மீனிங்னு ஒன்று பார்த்தோம். என்ன ஜாமெட்ரிக்கல் மீனிங்னா ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டாருங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா ஒரு இணைகரத்தோட பரப்பளவு. ஒரு இணைகரத்தோட பரப்பளவு. சரியா? இப்போ அதை வச்சு நம்ம நிறைய ஃபார்முலா எழுதியிருக்காங்க. ஒரு ட்ரையாங்கிளோட அட்ஜசன்ட் சைடாக இருந்தால் ஏ வெக்டாரும் பி வெக்டாரும் ஒரு ட்ரையாங்கிளோட அட்ஜசன்ட் சைடு, இது ஏ இது பி, அந்த மாதிரி இருந்ததுன்னா அதோட ஏரியாக்கான ஃபார்முலா 1/2 மாடுலஸ் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார். சரியா? ஞாபகம் வச்சுக்கோ. இது அட்ஜசன்ட் சைட்ஸ் ஆஃப் அ பேரலோகிராம். ஒரு இணைகரத்தோட அட்ஜசன்ட் சைடு. இணைகரம்னா எப்படி இருக்கும்? இந்த இணைகரத்தோட அட்ஜசன்ட் சைடு ஏ வெக்டார் பி வெக்டார் அப்படி இருந்ததுன்னா அதுக்கான ஃபார்முலா வெறுமனே என்னது? மாடுலஸ் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ட்ரையாங்கிள்னால் முன்னாடி ஒரு 1/2 போடு. பேரலோகிராம்னா 1/2 போட வேண்டாம். சரி? அதை வச்சு நம்ம இந்த ஃபார்முலா படிச்சுக்கலாம். அதே அடுத்ததும் ஏரியா ஆஃப் பேரலோகிராமுக்கு அடுத்த ஃபார்முலா டயகனல் வெக்டார். அந்த பேரலோகிராம் இணைகரத்தோட டயகனல்லாம் என்னது? மூலை விட்டம் கொடுத்தாங்கன்னா இது D1 இது D2 அப்படி மூலை விட்டம் கொடுத்தாங்கன்னா என்ன ஃபார்முலா? 1/2 மாடுலஸ் D1 வெக்டார் கிராஸ் D2 வெக்டார். நான் ஃபார்முலா சொல்லும் போது அதை நான் எப்படி ரீட் பண்ணுறேன்னு நல்லா கவனிச்சுக்கோ. அதை ரீட் பண்ண தெரிஞ்சாலே நீ தப்பு விடாமல் எழுதிடலாம். சரியா? 1/2 மாடுலஸ் D1 வெக்டார் கிராஸ் D2 வெக்டார். சரியா? அந்த ஒரு டேர்ம் கூட ஒரு சிம்பிள் கூட ஒமிட் பண்ணாமல் நீ ரீட் பண்ணிட்டேன்னா கரெக்டாக எழுதிடுவேன். இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோன்னா பேரலோகிராமுக்கு 2 ஃபார்முலா. ஒரு இணைகரத்துக்கு 2 ஃபார்முலா. ஏரியா கண்டுபிடிக்க 2 ஃபார்முலா. அட்ஜசன்ட் சைடு கொடுத்தா ஒரு ஃபார்முலா, டயகனல் கொடுத்தா ஒரு ஃபார்முலா. 2 ஃபார்முலா பார்த்தாச்சு. அதே மாதிரி ட்ரையாங்கிளுக்கு ஒரு ஃபார்முலா பார்த்துருக்கோம். ட்ரையாங்கிளுக்கு அட்ஜசன்ட் சைடு கொடுத்தா ஒரு ஃபார்முலா 1/2 மாடுலஸ் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் பார்த்துருக்கோம். இதே ட்ரையாங்கிளுக்கு அட்ஜசன்ட் சைடு கொடுக்காம 3 பாயிண்ட்ஸ் ஏ பி சின்னு பாயிண்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன செய்யணும்? பாயிண்ட்ஸ்னு வந்துட்டுனாலே என்னது? பாயிண்ட்ஸ் இல்லைன்னா வேர்டிசஸ்னால் முனைப்புள்ளிகள். வேர்டிசஸ் கொடுத்தா அதை நம்ம என்னென்னு எடுப்போம்? ஓஏ வெக்டார், ஓபி வெக்டார், ஓசி வெக்டார் அப்படி எடுத்துட்டு ஏரியா ஃபார்முலா
1/2 மாடுலஸ் ஏபி வெக்டார் கிராஸ் ஏசி இல்லாட்டி ஏபி கிராஸ் பிசி ஞாபகம் வச்சுக்கோ. அதான் உனக்கு சிம்பிளாக முடியும். என்ன வச்சிடலாம்? 1/2 மாடுலஸ் ஏபி கிராஸ் பிசி. இது கண்டுபிடிச்சோம்னா என்னது? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். சரி, அப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளுக்கும் 2 ஃபார்முலா பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு ஃபார்முலா 1/2 மாடுலஸ் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் அட்ஜசன்ட் சைடுன்னு கொடுத்தாங்கன்னா, இதே வேர்டிசஸ் கொடுத்தாங்கன்னா 1/2 மாடுலஸ் ஏபி வெக்டார் கிராஸ் பிசி வெக்டார். ஏபி வெக்டார் உனக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியும். சரியா? அடுத்த பாயிண்ட்டு கொலீனியர். 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது கொலீனியர்னு ப்ரூவ் பண்ண சொன்னால் ஏபி வெக்டார் கிராஸ் பிசி வெக்டார், இதில் ஏசின்னு இருக்கும், நீ ஸ்டாண்டர்டாக ஏபி கிராஸ் பிசினே ஞாபகம் வச்சுக்கோ. ஏபி வெக்டார் கிராஸ் பிசி வெக்டார் 0ன்னு ப்ரூவ் பண்ணால் போதும். சரி, இப்போ நம்ம வரிசையாக ஃபார்முலாஸ் ஃபுல்லாக பார்த்துருக்கோம். வரிசையாக ஃபார்முலா எல்லாம் பார்த்தாச்சு. ஒரு சின்ன ரீகேப் பார்த்துக்கலாம். இதான் டெஃபினிஷன். இது ஏயும் பியும் இடத்த மாற்றினோம்னா சைன் மாறும். பேரலல்னா கிராஸ் ப்ராடக்ட் 0. ஐ டாட் ஜேக்கு எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கணும்னு பார்த்துக்கோங்க. இந்த ஆர்டர்லனா ஐயும் ஜேயும் அப்ளை பண்ணால் கே வரும் பாசிட்டிவில். இதே ரிவர்ஸ் ஆர்டர்னா ஜேயும் ஐயும்னா மைனஸ் கே. நல்லா இந்த ஆர்டர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. ஐயும் ஜேயும்னா ப்ளஸ் கே, ஜேயும் கேயும்னா மைனஸ் கே. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. அதே மாதிரி தான் எல்லாமே. ஜேயும் கேயும்னா ப்ளஸ் ஐ, கேயும் ஜேயும்னா மைனஸ் ஐ. அந்த மாதிரி அந்த டைரக்ஷன் கிளாக் வைஸ் டைரக்ஷனாக பாசிட்டிவில் வரும், ஆன்டி கிளாக் வைஸ்னால் நெகட்டிவில் வரும். அடுத்து டிட்டர்மினண்ட்டில் கண்டுபிடிக்கிறது. வெக்டாருக்கு நம்பராக கொடுத்தாங்கன்னா வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும், டிட்டர்மினண்ட்டாக எழுதி எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அடுத்து என் கேப் ஃபார்முலா சைன் தீட்டா. இது ரிப்பீட்டட் கொஸ்டின், ஏகப்பட்ட வருஷத்தில் இது பெரிய கொஸ்டின், 10 மார்க்கில் கேட்பாங்க உனக்கு. அடுத்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளுக்கு 2 ஃபார்முலா. சரியா? முக்கோணத்தின் பரப்பளவுக்கு 2 ஃபார்முலா, இணைகரத்தின் பரப்பளவுக்கு 2 ஃபார்முலா பார்த்தோம். அட்ஜசன்ட் சைடு கொடுத்தா என்ன பண்ணுறது, மூலை விட்டம் கொடுத்தா என்ன பண்ணுறது, 2 ஃபார்முலா. அப்புறம் கொலீனியருக்கான கண்டிஷன். இப்போ ஃபஸ்ட்டு சம் பாரு. ஏ வெக்டார் பி வெக்டார் கொடுத்துருக்காங்க. ஃபைன் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார். ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் கண்டுபிடிக்கணும். இப்போ கொடுத்துருக்கதை ஏ வெக்டார் பி வெக்டார்னு எழுதிக்கோங்க. ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் என்ன சொல்லியிருக்கேன்? கிராஸ் ப்ராடக்ட்னாலே டிட்டர்மினன்ட் ஐஜேகே ஞாபகம் வச்சுக்கோ. டிட்டர்மினன்ட் ஐஜேகே. அடுத்து ஏல உள்ள நம்பர்ஸ், நமக்கு ஏல என்ன நம்பர்ஸ் வந்துச்சோ அதை எடுத்து எழுதிக்கும். ஏல என்ன நம்பர் இருக்குது? 2. அடுத்து வெறுமனை ஜே இருக்குன்னா என்ன அர்த்தம்? 1ஜேன்னு அர்த்தம். வெறுமனை ஜேன்னு கொடுத்துட்டாங்கன்னா, ஒன்றுமே கொடுக்கலன்னா 0ன்னு வச்சுக்கிடுவோம். கொடுத்துருக்காங்க வெறுமனே ஜேன்னு கொடுத்துருக்காங்க, நாங்கள் 1J இருக்குன்னு அர்த்தம். அப்போ நம்பர் 2 1 3 அது எழுதியிருக்காங்களா? 2 1 3. அடுத்து பியில் உள்ள நம்பர்ஸ், ரெண்டாவது என்ன இருக்குது? பி. பியில் உள்ள நம்பர்ஸ் ஐ ப்ளஸ் ஜே ப்ளஸ் கே இருக்குது. இப்போது 1i ப்ளஸ் 1j ப்ளஸ் 1k. அதனால் 1 1 1 எழுதிட்டாங்க. இதுக்கப்புறம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, நீ எந்த மெத்தட்லனாலும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோ. இந்த மெத்தடும் பண்ணலாம். நீ கிராமர்ஸ் ரூலில் மேடம் எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க அதே மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். கிராமர்ஸ் ரூலில் நம்ம என்ன பண்ணுவோம்? ஐஜேகே, அந்த ஐஜே அதை மறுபடியும் நம்ம ரிப்பீட்டடாக எழுதிக்கிடுவோம். அப்புறம் டயகனலாக மல்டிப்ளை பண்ணி அதை எழுதுவோம். சரியா? அதை மாதிரியும் செய்யலாம். அடுத்து ஒரு ப்ரூவ் தட் சம் இருக்குது. ப்ரூவ் தட் சம்னாலே உனக்கு ரொம்ப 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 ஈஸி. சரியா? என்ன பண்ணணும்? ஒரு சைடை எடுத்துகிட்டு சிம்பிளிஃபை பண்ணி அடுத்த சைடில் உள்ள ஆன்சரை நம்ம கண்டுபிடிச்சா போதும். இந்த சம்மில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்திருக்கோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது? ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் இன்டூ சொல்லக்கூடாது, கிராஸ் ப்ராடக்ட் கிராஸ் ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார். முதல்ல என்ன பண்ணு? ஏ வெக்டாரை உள்ளே கொண்டு போ. ஏ வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார் மைனஸ், இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார். அதுக்கப்புறம் பி வெக்டாரை உள்ளே கொண்டு போ. பி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார், அடுத்து மைனஸ், இங்கே ப்ளஸ் இன்டு மைனஸ், மைனஸ் பி கிராஸ் பி. சரி, அடுத்து என்ன பண்ணலாம்? ஏ கிராஸ் ஏ பி கிராஸ் பி ரெண்டுமே என்ன ஆயிரும் நமக்கு? 0. ஏன்னா பேரலெல்லாம் கிராஸ் ப்ராடக்ட் 0ன்னு பார்த்துருக்கோம். ஐ கிராஸ் ஐ, ஜே கிராஸ் ஜே, கே கிராஸ் கே எல்லாமே 0. அதே மாதிரி ஏ கிராஸ் ஏ பி கிராஸ் பி சி கிராஸ் சி எல்லாமே என்ன ஆயிரும்? 0. இப்போ அதை ரெண்டையும் விட்டுட்டாங்க. அது போக நமக்கு என்ன இருக்குது மிச்சம்? ஒரு மைனஸ் ஏ கிராஸ் பியும்
ஒரு b cross aயும் தான் இருக்குது. ஆன்சர் என்ன ப்ரூவ் பண்ணணும்? 2 times b cross a. b cross a தான் வேணும். நமக்கு எது வேண்டாம்? a cross b வேண்டாம். அப்போ அந்த a cross bயை b cross aயை மாற்று. a cross bயை b cross aயை மாற்றுனா ஃப்ரண்ட்டில் இருக்கிற மைனஸ் சிம்பிள் என்ன ஆயிரும்? நமக்கு ப்ளஸ்ஸாக மாறிடும். சரியா? அப்போ ப்ளஸ் b cross a, அதுக்கப்புறம் ஏற்கனவே என்ன இருக்குது? ஒரு b cross a இருக்குது. இப்போ நமக்கு 2 தடவை இருக்குது b cross a ப்ளஸ் b cross a. உனக்கு கன்ஃபியூஷன் ஆகுனா ப்ராக்கெட்டில் போட்டுக்கோ. b cross a ப்ளஸ் b cross a 2 தடவை இருக்கிறதுனால ஆட் பண்ணனா என்ன ஆயிரும்? 2b cross a ஆயிரும். சரியா? x plus x 2xன்னு ஆட் பண்ணுறோம்ல, அதே மாதிரி தான் a cross b plus a cross b. அப்போ 2 times a cross b அப்படின்னு போட்டுடலாம். இது அடுத்த ப்ரூவ் தட் சம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கோங்க. சிம்பிள் தான். லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு ஒவ்வொரு டேர்மையும் உள்ளே கொண்டு போ. a வெக்டார் cross b வெக்டார் ப்ளஸ் a வெக்டார் cross c வெக்டார். சரியா? அடுத்து இந்த டேர்மில் bயை உள்ளே கொண்டு போ. b cross c b cross a எல்லாம் ப்ளஸ், அதனால் ப்ளஸ் சிம்பிள் தான். b cross c b cross a. அடுத்து c cross a c cross b போட்டுட்டு நம்ம பார்த்தோம்னா தெரியும், ஒரு a cross b இங்கே இருக்குன்னா இங்கே என்ன இருக்கும்? b cross a வந்தது. b cross a என்னவா மாற்றிருக்காங்க? நமக்கு a cross b மாற்றிருக்காங்க. அப்படி மாற்றும் போது ப்ளஸ் சைன் என்ன ஆயிரும்? மைனஸ் சைன் ஆயிரும். அதே மாதிரி இங்கே a cross c இருக்குதுன்னா இங்கே நமக்கு என்ன இருக்குது? c cross a வருது. அப்போ c cross aயை a cross c மாற்றினோம்னா முன்னாடி என்னாகும்? ஒரு மைனஸ் சைன் வரும். அப்படி எழுதினோம்னா எல்லா டேர்மும் ஒரு டேர்ம் ப்ளஸில் இருக்கும், இன்னொரு டேர்ம் மைனஸில் இருக்கும். அப்போ a cross b மைனஸ் a cross b அடி போயிடும். a cross c மைனஸ் a cross c கேன்சல் ஆயிரும். b cross c மைனஸ் b cross c கேன்சல் ஆயிரும். எல்லாமே கேன்சல் ஆகி ஆன்சர் 0. 0 தான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய ரைட் ஹேண்ட் சைடு. அடுத்த சம் இம்பார்ட்டன்ட் சம் கவனிச்சுக்கோங்க. இதே மாதிரி நம்ம டாட் ப்ராடக்ட்லையும் பார்த்துருப்போம். என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? மாடுலஸ் a வெக்டார் 2, மாடுலஸ் b வெக்டார் 9, மாடுலஸ் a வெக்டார் கிராஸ் b வெக்டார் 7 இவ்வளவும் கொடுத்துட்டு ஃபைண்ட் த ஆங்கிள். ஆங்கிளுக்கு நம்ம இது வரைக்கும் பார்த்த ஃபார்முலா காஸ் தீட்டா படிச்சிருந்தோம். இப்போ இதில் என்னது? கிராஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. கிராஸ் வந்தாலே அந்த இடத்துல நமக்கு என்ன ஆங்கிள் ஞாபகம் வரணும்? சைன் ஆங்கிள் தான் ஞாபகம் வரணும். சரியா? சைன் ஆங்கிள் ஃபார்முலா எந்த சம்னாலும் முதல்ல கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? மாடுலஸ் a மாடுலஸ் b மாடுலஸ் a கிராஸ் b. அடுத்து டு ப்ரூவ் என்ன கண்டுபிடிக்கணும்? சைன் தீட்டா கண்டுபிடிக்கணும். சைன் தீட்டா ஃபார்முலா என்னது? மாடுலஸ் a வெக்டார் கிராஸ் b வெக்டார் டிவைடட் பை மாடுலஸ் a வெக்டார் மாடுலஸ் b வெக்டார். அதில் நம்மளோட வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிது. மேலே இங்கே 7, அடுத்து a வர இடத்துல 2, மாடுலஸ் b வர இடத்துல 9. இப்போ 7/2 × 9 மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டு தீட்டா இங்கே வச்சுக்கோ. சைனை மட்டும் அந்த சைடு கொண்டு போ. சைன் அந்த சைடு போகும்போது என்ன ஆகும்னா சைன் இன்வர்ஸ்னு ஆகும். அடுத்து ஃபைண்ட் த ஆங்கிள் பிட்வீன் த வெக்டார்ஸ் கொடுத்துருக்காங்க. கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. மாடுலஸ் a வெக்டார் கிராஸ் b வெக்டார் ஈக்குவல் டு a வெக்டார் டாட் b வெக்டார். இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி நீ ஆங்கிள் கண்டுபிடி. இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணி நம்ம ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். அதனால் ஞாபகம் வச்சுக்கோ. கிவன் கண்டிஷனை எழுதிக்கோ. மாடுலஸ் a கிராஸ் b ஈக்குவல் டு a வெக்டார் டாட் b வெக்டார். 2 டெஃபினிஷன் மட்டும் நீ எழுதினா போதும். சரி, 2 டெஃபினிஷனும் தெரியும். a கிராஸ் பியோட மாடுலஸ். அப்போ மாடுலஸ் a மாடுலஸ் b சைன் தீட்டா n கேப்னு வரும். அது நம்ம இங்கே எழுதலை. ஏன் எழுதலைன்னா மாடுலஸ் போட்டிருக்காங்க. மாடுலஸ் a b சைன் தீட்டா எல்லாமே என்னது தான்? நம்பர் தான். மாடுலஸ் a வெக்டார் மாடுலஸ் b வெக்டார் சைன் தீட்டா எல்லாமே நம்பர் தான். அதனால் அதுக்கு நம்ம மாடுலஸ் எடுத்தாலும் என்னது தான்? அதே நம்பர் அப்படியே தான் இருக்கும். ஆனால் n கேப்புங்கிறது ஒரு வெக்டார். அதுக்கு மாடுலஸ் எடுத்தோம்னா ஆன்சர் என்ன ஆயிரும்? நமக்கு 1ன்னு ஆயிரும். ஏன்னா n கேப்புங்கிறது என்னது? யூனிட் வெக்டார்னு பார்த்துருக்கோம். யூனிட் வெக்டார்னா அதோட மாடுலஸ் வேல்யூ 1ன்னு அர்த்தம். சரியா? அப்போ அதனால தான் அது இங்கே என்னாச்சு? n கேப் எழுதலை. அடுத்து a டாட் பியோட ஃபார்முலா டெஃபினிஷன் படி மாடுலஸ் a மாடுலஸ் b காஸ் தீட்டா. சரி, 2 சைடும் மாடுலஸ் a கேன்சல் ஆயிரும். மாடுலஸ் b கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன இருக்குது? சைன் தீட்டா ஈக்குவல் டு காஸ் தீட்டா. இப்போ நமக்கு ட்ரிக்னாமெட்ரியில் ஒரு இது படிச்சிருப்போம். காஸ் தீட்டா எதுக்கு ஈக்குவல்? இது ரெண்டையும் மட்டும் பாரு.
காஸ் டீட்டா ஈக்குவல் டு சைன் 90 மைனஸ் டீட்டா. சரி, அது நிறைய படிச்சிருக்க ஒரு ஐடென்டிட்டி தான். காஸ் டீட்டா எதுக்கு ஈக்குவல்? சைன் 90 மைனஸ் டீட்டா. இப்போ நம்ம எதை ரெண்டையும் கம்பேர் பண்ண போகிறோம்? சைன் டீட்டாவையும் சைன் 90 மைனஸ் டீட்டாவையும் கம்பேர் பண்ணு. அப்போ இங்கேயும் சைன் இருக்குது, இங்கேயும் என்ன இருக்குது? சைன் இருக்குது. கேன்சல் ஆகலை. உனக்கு புரியுதுக்காக நான் அதை அடித்து காமிக்கிறேன். இங்கேயும் சைன் ஆங்கிள், இங்கேயும் சைன் ஆங்கிள். அப்போ ஆங்கிள் இருக்கிற இடத்துல இங்கே டீட்டா, இங்கே 90 மைனஸ் டீட்டா. அப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம்? டீட்டா ஈக்குவல் டு 90 மைனஸ் டீட்டா. அப்புறம் அந்த மைனஸ் டீட்டாவை இங்கே கொண்டு வா. டீட்டா ப்ளஸ் டீட்டா என்ன ஆயிரும்? 2 டீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரி. அப்போ 2ஆல் அங்கே கொண்டு போ. 90 பை 2 இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்குது, அங்கே போகும்போது டிவிஷனில் போகும். அப்போ 90 பை 2 அப்போ என்ன வந்துடும்? 45 டிகிரின்னு வந்துடும். அடுத்து வரக்கூடிய சம் எல்லாமே ஜஸ்ட் நீ ஃபார்முலா எழுதுனா போதும். அந்த ஃபார்முலாவில் இருந்தே உன்னோட ஆன்சர்ஸ் ஃபுல்லாக நீ எடுத்துக்கலாம். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் parallelogram whose adjacent sides. சரியா, parallelogram இணைகரத்தோட ஏரியா கண்டுபிடிக்கணும். adjacent சைடு கொடுத்துருக்காங்க. இணைகரம், parallelogramனா இணைகரம், அதோட adjacent சைடு கொடுத்துருக்காங்க. அப்போ adjacent சைடு கொடுத்தா நம்ம எடுக்க வேண்டியது a வெக்டார் b வெக்டார். adjacent சைடுன்னு கொடுத்தாங்கன்னா கொடுத்துருக்குற வெக்டாரை நீ எடுக்க வேண்டியது a வெக்டார் b வெக்டார்னு எடுத்துக்கோ. ஃபார்முலா எழுதிக்கோ. ஏரியா ஆஃப் parallelogram ஃபார்முலா என்னது? மாடுலஸ் a வெக்டார் கிராஸ் b வெக்டார். ஃபார்முலா எழுதிட்டேன்னா உனக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? முதல்ல உள்ள டேர்ம் கண்டுபிடிச்சாதான் அதுக்கு மாடுலஸ் கண்டுபிடிக்க முடியும். அப்போ உள்ள டேர்ம் கண்டுபிடி. என்ன இருக்குது? a வெக்டார் கிராஸ் b வெக்டார். அப்போ ஏக்கும் பிக்கும் மாடுலஸ் எடுக்கணும். ஏக்கும் பிக்கும் கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கணும். கிராஸ்னாலே என்ன சொல்லியிருக்கேன்? டிட்டர்மினன்ட் ஐஜேகே. கிராஸ்னாலே டிட்டர்மினன்ட் ஐஜேகே. அதுக்கப்புறம் ஏல உள்ள நம்பர் ஃபஸ்ட் எழுதணும், பியில் உள்ள நம்பர் செகண்ட் எழுதணும். ஏல உள்ள நம்பர் என்னது? ஐ வெக்டார் ப்ளஸ் ஜே வெக்டார் ப்ளஸ், அப்போ ஒரு ஐ இருக்குது, ஒரு ஜே இருக்குது, ஒரு கே இருக்குது. அதான் 1 1 1. பி வெக்டார் பாரு, 3i மைனஸ் கே வெக்டார். 3i வெக்டார், ஜே இல்லை, அப்போ 0j வெக்டார் மைனஸ் கே, அப்போ மைனஸ் 1k வெக்டார். அப்போ 3 0 1. இப்போ நம்ம மெத்தட் படி என்ன போடலாம்? ijk போட்டுட்டு அந்த ij இந்த ரெண்டு டேர்மும் மறுபடியும் எழுதி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். கிராமர்ஸ் ரூல் செஞ்சுருப்பீங்க, அதே மெத்தட் தான். அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? அதுக்கு மாடுலஸ். என்ன ஆன்சர் a கிராஸ் b வந்திருக்கோ அதுக்கு மாடுலஸ். மாடுலஸ்னாலே உனக்கு தெரியும் ஃபார்முலா √x² + y² + z². அந்த ஃபார்முலாவில் போட்டுரு. அதுதான் ஃபார்முலா. ஏரியா ஆஃப் த parallelogram ஈக்குவல் டு மாடுலஸ் a கிராஸ் b. அந்த ஃபார்முலாவில் போட்டுடலாம். அடுத்து ஒரு ப்ரூவ் தட் சம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கோ. a வெக்டார் கிராஸ் b வெக்டார் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் a வெக்டார் டாட் b வெக்டார் த ஹோல் ஸ்கொயர். இப்போ ரெண்டுக்கும் ஃபார்முலா டெஃபினிஷன் ஃபார்முலாவை எழுதிக்கோ. a வெக்டார் கிராஸ் b வெக்டார் டெஃபினிஷன் படி என்னது? மாடுலஸ் a வெக்டார் மாடுலஸ் b வெக்டார் சைன் தீட்டா n கேப். அதை என்ன செய்யணும்? ஸ்கொயர் பண்ணணும். இப்போ ஸ்கொயரை உள்ளே கொண்டு வா. இந்த ரெண்டு இடத்துல வராது. சரியா, மேலே முதல்ல ஹோல் ஸ்கொயர் தான், அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன செய்யணும்? உள்ளே கொண்டு போகணும். புக்கில் தப்பாக இருக்குது. அதே மாதிரி ப்ளஸ் a வெக்டார் டாட் b வெக்டார் த ஹோல் ஸ்கொயர். அதுக்கு என்ன போட்டிருக்காங்க? a டாட் பிக்கு ஃபார்முலா மாடுலஸ் a மாடுலஸ் b காஸ் தீட்டா த ஹோல் ஸ்கொயர். இங்கேயும் ஸ்கொயர் போடாத. அடுத்து செகண்ட் லைன். அந்த மேலே இருக்கிற ஸ்கொயரை ஃபுல்லாக உள்ளே கொண்டு வந்தாச்சு. இந்த ஸ்கொயர் எதுக்கெலாம் உண்டு? மாடுலஸ் a² மாடுலஸ் b² சைன் ஸ்கொயர் n ஸ்கொயர் எல்லாத்துக்கும் அந்த ஸ்கொயர் போடுறோம். அதே மாதிரி இங்கே இருக்கிற ஸ்கொயர் மாடுலஸ் a² மாடுலஸ் b² காஸ் ஸ்கொயர் தீட்டா எல்லாத்துக்கும் ஸ்கொயர் போட்டுரு. அதுக்கப்புறம் ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆயிரும்? நமக்கு n கேப்பை ஸ்கொயர் பண்ணுறோம் இல்லையா? n கேப் ஸ்கொயர் அப்படின்னா n கேப் டாட் n கேப். அப்போ டாட் i டாட் i j டாட் j k டாட் k எல்லாம் 1ன்னு பார்த்துருக்கோம். அதே மாதிரி n டாட் n என்னது தான்? 1 யூனிட் வெக்டார் தான். n கேப்புங்கிறது யூனிட் வெக்டார் தான். அப்போ அதோட டாட் ஈக்குவல் டு 1. அப்போ அதை என்ன பண்ணலாம்? நம்ம 1 ஸ்கொயர் பண்ணாலும் 1. இதை விட்டுடலாம். இதை விட்டுட்டோம்னா மிச்சம் என்ன இருக்குது நமக்கு? ரெண்டு டேர்மில்
மாடுலஸ் ஏ ஸ்கொயர் மாடுலஸ் பி ஸ்கொயர் காமனாக இருக்குது. அப்போ அதை நம்ம எடுத்துட்டோம்னா இந்த டேமையும் நம்ம எடுத்துட்டோம்னா இங்கே சைன் ஸ்கொயர் இருக்கும், இங்கே காஸ் ஸ்கொயர் இருக்குது. அப்போ ப்ராக்கெட்டில் சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா மட்டும் எழுதுனா அப்போ இந்த என் கேப் ஸ்கொயர் என்ன ஆயிரும் 1ன்னு ஆயிரும் வேல்யூ. அப்போ எப்போவுமே உனக்கு தெரியும் சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1. அப்போ அதையும் விட்டுட்டோம்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிருச்சு. அடுத்த கொஸ்டின், ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் parallelogram whose diagonal vectors are. என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு parallelogram அதோட டயகனல் கொடுத்துருக்காங்க. டயகனல்னு கொடுத்தா நம்ம ஏபின்னு எடுக்கக்கூடாது. என்ன எழுதணும், d1 வெக்டார் d2 வெக்டார்னு எழுதணும். d1 வெக்டார் d2 வெக்டார் ஃபார்முலா ஞாபகம் இருக்கா, 1/2 மாடுலஸ் d1 வெக்டார் கிராஸ் d2 வெக்டார். இதுதான் என்னது, மாடுலஸ் வேல்யூவோட பேரலோகிராமோட ஏரியாக்கான ஃபார்முலா. டயகனல் வெக்டர்ஸ் கொடுத்தாங்கன்னா சரியா. அப்போ கொடுத்துருக்க d1 d2 ஃபஸ்ட்டு கிராஸ் ப்ராடக்ட். இந்த மாதிரி எந்த சம்முக்கு கிராஸ் கண்டுபிடிக்கணும், எதுக்கு டாட் கண்டுபிடிக்கணும்னு பார்த்துக்கும். ஃபஸ்ட்டு கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சாச்சு சரியா. என்னது ஃபஸ்ட்டு ஐஜேகே, அப்புறம் d1ல் உள்ள ஆன்சர், d2ல் உள்ள நம்பர்ஸ் அதை எழுதுங்க. தெளிவாக பார்த்துக்கோ. ஒரு தடவை ஐன்னு கொடுத்தாலே 1 இருக்கிறதா அர்த்தம். 1 மைனஸ் ஜே இருக்குது, அப்போ -1 -3k இருக்குது, அப்போ -3 ஏல உள்ள நம்பர்ஸ், d1ல் உள்ள நம்பர்ஸ். அடுத்து d2ல் உள்ள நம்பர்ஸ் 2i மைனஸ் ஜே வெக்டார்னு கொடுத்துருக்கு, அப்போ -1j வெக்டார். அடுத்து -3k வெக்டார், அப்போ -3. இதை நம்ம எழுதி எக்ஸ்பேண்ட் பண்ணால் போதும், கிராஸ் ப்ராடக்ட் கிடச்சிரும். அதுக்கப்புறம் அதோட மாடுலஸ் வேல்யூ நமக்கு இங்கே என்ன இருக்குது, ஜேயும் கேயும் தான் இருக்குது, ஐ இல்லை. அப்போ ரூட் ஆஃப் ஐக்கு பதிலாக 0 தான், 0 ஸ்கொயர்னால் 0 தான் வரும். அப்போ 3 ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க 9, கேனா என்ன அர்த்தம் 1ன்னு அர்த்தம், 1 ஸ்கொயர் பண்ணால் 1. இப்போ ரூட் ஆஃப் 10 அதோட முடியாது, ஃபார்முலா எழுதி சப்ஸ்டியூட் பண்ணணும். ஃபார்முலா ஏரியா ஆஃப் பேரலோகிராமுக்கு 2 ஃபார்முலா பார்த்தோம். ஃபஸ்ட்டு ஃபார்முலா அட்ஜசன்ட் சைடு கொடுத்தா, செகண்ட் ஃபார்முலா டயகனல்ஸ் கொடுத்தாங்கன்னா. இப்போ நம்ம பார்க்குறது டயகனல்ஸ் ஃபார்முலா. இப்போ டயகனல் ஃபார்முலாவுக்கு முன்னாடி 1/2 வரும், அட்ஜசன்ட் சைடுக்கு முன்னாடி 1/2 வராது சரியா. ஏரியா ஆஃப் பேரலோகிராமில் 2 இதுக்கும் செய்ய போகிறது சேம் ப்ரொசீஜர் தான், ஒரு கிராஸ் ப்ராடக்ட் ஒரு மாடுலஸ் சரியா. அட்ஜசன்ட் சைடு கொடுத்தா முன்னாடி 1/2 போடாத, டயகனல் கொடுத்தா முன்னாடி ஒரு 1/2 போட்டுரு. ஆன்சர் ரூட் 10 வந்தது, முன்னாடி ஒரு 1/2 போட்டோம்னா ரூட் 10/2 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஏரியாங்கிறதுனால ஸ்கொயர் யூனிட்ஸ் போட்டுருங்க. அடுத்த ஒரு 10 மார்க் கொஸ்டின், 10 மார்க் கொஸ்டின், ரிப்பீட்டட் கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணிக்கோ. வாட் இஸ் த யூனிட் வெக்டார் பெர்பெண்டிகுலர் டு ஈச், அப்படி வந்தாலே என் கேப் தான். யூனிட் வெக்டார் பெர்பெண்டிகுலர் டு அப்படின்னு வந்தாலே என் கேப் தான். அடுத்து ஆல்சோ கால்குலேட் சைன் ஆஃப் த ஆங்கிள் பிட்வீன் சரியா. சைன் ஆஃப் த ஆங்கிள்னாலே சைன் டீட்டா, சைன் ஆஃப் த ஆங்கிள்னாலே சைன் டீட்டா. இந்த ஃபார்முலானாலே கொடுத்துருக்கத ஏபின்னு தான் எடுக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு இதில் ஏ வெக்டார் பி வெக்டார் எடுத்துக்கோ. எடுத்துட்டு அதுக்கு நம்ம ஃபார்முலா ஞாபகம் இருந்துச்சுன்னா வரிசையாக என்ன கண்டுபிடிக்கணும்னு நமக்கு தெரியும் சரியா. ஃபார்முலா ஞாபகப்படுத்திக்கோ. சைன் டீட்டா என் கேப் ஃபார்முலா எழுதிரு. எடுத்த உடனே சைன் டீட்டா என் கேப்புக்கு ஃபார்முலா எழுதிரு. என் கேப்புக்கு என்ன ஃபார்முலா, நம்ம ஏ கேப்பு படித்த மாதிரி, ஏ கேப்னா ஏ வெக்டார் பை மாடுலஸ் ஏ வெக்டார். அதே மாதிரி என் கேப்னா ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் பை மாடுலஸ் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார். அடுத்து சைன் டீட்டா மாடுலஸ் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் பை மாடுலஸ் ஏ மாடுலஸ் பி. அவ்வளோதான் சரி. அந்த 2 ஃபார்முலானா உனக்கு என்னெல்லாம் தேவை பாரு. ஃபஸ்ட்டு ஒரு ஏ கிராஸ் பி தேவை, அடுத்து அதோட மாடுலஸ் தேவை, அதே மாதிரி ஏ கிராஸ் பியோட மாடுலஸ், அதுக்கப்புறம் என்னது ஏயோட மாடுலஸ் பியோட மாடுலஸ் தேவை. இது நம்ம வரிசையாக கண்டுபிடிச்சி வச்சுக்கலாமா. ஃபஸ்ட்டு ஆர்டர் படி கண்டுபிடிச்சிக்கோ. ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், ஏ கிராஸ் பி, அடுத்து அதோட மாடுலஸ், அடுத்து ஏயோட மாடுலஸ் பியோட மாடுலஸ். நம்ம கண்டுபிடிச்ச ஆர்டர்லையே டிவைட் பண்ணாலே ஆன்சர் வந்துடும். ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச ஏ கிராஸ் பியை செகண்ட் கண்டுபிடிச்ச மாடுலஸ் ஏ கிராஸ் பியால் டிவைட் பண்ணு.
அதே மாதிரி செகண்ட் கண்டுபிடிச்ச மாடுலஸ் ஏ கிராஸ் பியை அடுத்து தேர்ட் கண்டுபிடிச்சோம்ல மாடுலஸ் ஏ மாடுலஸ் பி அதால் டிவைட் பண்ணு கிடைக்கிறது சைன் தீட்டா. இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோ. ஆன்சரை பார்த்துக்கோ. உனக்கு பிடிஎஃப் அனுப்பியிருக்கேன். ஃபஸ்ட் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டார் கிராஸ்னாலே டிட்டர்மினன்ட் ஐஜேகே ஏல உள்ள நம்பர் பியில் உள்ள நம்பர் எழுதி எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டியதான். எக்ஸ்பேண்ட் பண்ணதுக்கப்புறம் மாடுலஸ் வேல்யூ கண்டுபிடி. மாடுலஸ்னால் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஜெட் ஸ்கொயர். அடுத்து நம்ம என்ன மாடுலஸ் தேவை? ஏயோட மாடுலஸும் தேவை பியோட மாடுலஸும் தேவை. அது ரெண்டும் கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஃபார்முலா எழுதி சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். யூனிட் வெக்டார் பெர்பெண்டிகுலர் டுனா என் கேப்புக்கான ஃபார்முலா எழுதிக்கோ. அடுத்து சைன் ஆஃப் த ஆங்கிள்னா சைன் தீட்டாவுக்குள்ள ஃபார்முலாவை எழுதிக்கோ. ரிப்பீட்டட் கொஸ்டின். சரி, அந்த 4 டேர்ம் கண்டுபிடிக்க வேண்டியது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் அதோட மாடுலஸ், அடுத்து ஏயோட மாடுலஸ் பியோட மாடுலஸ். ஃபார்முலாவும் அதே ஆர்டரில் நீ ஞாபகம் வச்சுக்கலாம். ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் பை மாடுலஸ் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார்னா என் கேப். அடுத்து மாடுலஸ் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் பை மாடுலஸ் ஏ வெக்டார் மாடுலஸ் பி வெக்டார்னா சைன் தீட்டா. சரியா, நீ சொல்லும் போதே தெளிவாக சொல்லிக்கோ. அந்த மாடுலஸ் வெக்டார் கிராஸு அதெல்லாம் நீ விட்டுறக்கூடாது. தெளிவாக ரீட் பண்ணால் தான் தப்பு விடாமல் எழுத முடியும். அடுத்து ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்ம்டு பை த பாயிண்ட்ஸ் ஹூஸ் பொசிஷன் வெக்டார்ஸ் ஆர் அப்படி கொடுத்து 3 வெக்டார் கொடுத்துருக்காங்க. இந்த பாயிண்ட்ஸுங்கிற வார்த்தையை பார்த்தாலே உனக்கு ஓஏ ஓபி ஓசி ஞாபகம். பாயிண்ட்ஸ் பொசிஷன் வெக்டார்ஸ் இதை பார்த்தாலே உனக்கு என்ன வரணும் ஞாபகம்? ஓஏ ஓபி ஓசி. என்ன கேட்டிருக்காங்க? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். சரியா, ஏரியா ட்ரையாங்கிளுக்கும் நம்ம 2 ஏரியாஸாக பார்த்தோம். ட்ரையாங்கிளுக்கு ஏரியாவுக்கு 2 ஃபார்முலா பார்த்தோம். அட்ஜசன்ட் சைடு கொடுத்தா ஒரு ஃபார்முலா. சரியா, 1/2 மாடுலஸ் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார்னு பார்த்தோம். இன்னொன்று ட்ரையாங்கிளோட வேர்டிசஸ் கொடுத்தான். ட்ரையாங்கிளோட வேர்டிசஸ் இந்த 3 பாயிண்ட் ஏபிசிங்கிற பாயிண்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா என்ன ஃபார்முலான்னு பார்த்தோம். அதுவும் 1/2 தான் ஸ்டார்ட் ஆகும். ட்ரையாங்கிள் ஃபார்முலாவில் 2 ஃபார்முலாவுக்குமே என்ன உண்டு? முன்னாடி 1/2 உண்டு. சரியா, 1/2 மாடுலஸ் ஏபி கிராஸ் பிசி. ஞாபகம் வைக்க வேண்டியது என்னது? ஏபி கிராஸ் பிசின்னு வச்சுக்கோ. ஏபி வெக்டார் கிராஸ் பிசி வெக்டார் ஞாபகம் வச்சுக்கோ. சரி, அப்போ நம்ம வரிசையாக ஃபார்முலா எழுதிக்கோ. ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதிட்டேன்னா நீ என்ன கண்டுபிடிக்கணுங்கிறது உனக்கு தெளிவாயிரும். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் என்னது? 1/2 மாடுலஸ் ஏபி வெக்டார் கிராஸ் பி வெக்டார். இப்போ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்கு உள்ளே இருந்து கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு என்ன தேவை? ஏபி கிராஸ் பிசி தேவை. அடுத்து என்ன தேவை? பிசி தேவை. அடுத்து 2க்கும் கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கணும். அதுக்கு அடுத்து தான் மாடுலஸ் கண்டுபிடிக்க முடியும். அப்போ அதே ஸ்டெப்பில் வரிசை செஞ்சுருக்காங்களான்னு பாரு. கொடுத்துருக்கத ஓஏ ஓபி ஓசின்னு எடுத்திருக்காங்க. அடுத்து ஏபி வெக்டார் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் நீ முதல் எக்ஸசைஸில் நம்ம பார்த்துருக்கோம். ஓபி வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டார் மைனஸ் பண்ணும்போது நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்ணுறேன்னா, செகண்ட் வெக்டாரில் ஓஏவை மைனஸ் பண்ணுறோன்னா அதில் எல்லாமே சைன் மாற்றிடணும். சரியா, அது மைனஸ்னு போட்டு மைனஸ்னு போட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே முதல்ல ஓஏ எழுதிக்கோ. அதுக்கப்புறம் மைனஸை உள்ளே கொண்டு போ. இந்த கூட ஒரு ஸ்டெப் எழுதுறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. உனக்கு ஆன்சர் கரெக்டாக வரணும். சரியா, அப்போ மைனஸ் உள்ளே போகும்போது ப்ளஸ் எல்லாம் மைனஸ் ஆகணும், மைனஸ் எல்லாம் ப்ளஸ் ஆகும். அதே மாதிரி அடுத்து பிசி வெக்டார் கண்டுபிடி. அப்போ பிசி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஏபி கிராஸ் பிசி கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். கிராஸ் ப்ராடக்ட் எப்படி கண்டுபிடிப்போம்? டிட்டர்மினன்ட் ஐஜேகே. அடுத்து ஏபியில் உள்ள நம்பர் என்ன கண்டுபிடிக்கிறோம்? ஏபி கிராஸ் பிசி தான். அப்போ ஏபி வெக்டார் கண்டுபிடிச்சோம்ல, அதில் உள்ள நம்பர் ஃபஸ்ட்டு, பிசி வெக்டாரில் கண்டுபிடிச்ச நம்பர் செகண்ட். நீ என்ன மெத்தட்னாலும் ஃபாலோ பண்ணு, இதில் உள்ள மெத்தட்னாலும் ஃபாலோ பண்ணு. இல்லாட்டா என்னது, இந்த ஃபஸ்ட்டு 2 காலத்தை மறுபடியும் எழுதிட்டு நீ என்ன பண்ணலாம்? எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். அப்புறம் நம்ம என்ன கிடச்சிரும்? ஏபி கிராஸ் பிசி. அதுக்கு மாடுலஸ் எடுத்துக்கோ. மாடுலஸ் ஃபார்முலா உனக்கு தெரியும். ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஜெட் ஸ்கொயர். ஸ்கொயர் பண்ணும்போது ரூட்டுக்குள்ளே யாருமே மைனஸ் போட்டுறாத, பாசிட்டிவ் ஆயிரும் ஸ்கொயர் பண்ணும்போது. சரியா, ஆட் தான் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஃபார்முலா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா எழுது. முன்னாடி ஒரு 1/2 போட்டுட்டு அந்த வேல்யூ எடுத்து சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். எந்த சம் கொடுத்தாலும் உனக்கு கிவன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு எடுத்து எழுத தெரியணும். பாயிண்ட்ஸுங்கிற வார்த்தை வந்தாலே ஓஏ ஓபி ஓசின்னு எழுதிட வேண்டியதுதான்.
அடுத்து டு ஃபைண்ட் என்ன கண்டுபிடிக்கணும் அதுக்கான ஃபார்முலாவை எழுதிட்டு என்ன பண்ணிடலாம், அந்த ஃபார்முலாவை தெளிவாக பார்த்தானாலே உனக்கு என்ன தெரிஞ்சிடும், என்னென்ன கண்டுபிடிக்கணுங்கிற ஸ்டெப்பு உனக்கு ஞாபகம் வரும். ஃபஸ்ட்டு இதை கண்டுபிடிக்கணும், செகண்ட் ஸ்டெப், தேர்ட் ஸ்டெப், ஃபோர்த் ஸ்டெப்னு லாஸ்ட்டு ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதுதான். அடுத்த சம் பாரு, கொலீனியர்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. கொடுத்துருக்கிறது பாயிண்ட்ஸ் ஹூஸ் பொசிஷன் வெக்டார்ஸ். பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, பாயிண்ட்ஸோட பொசிஷன் வெக்டார். பாயிண்ட்டுங்கிற வார்த்தையை பார்த்தாலே ஓஏ ஓபி ஓசின்னு தான் எடுக்கணும். கொலீனியருக்கு ஏற்கனவே நம்ம என்ன பார்த்துருப்போம், இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸசைஸில் பார்த்துருக்கோம். ஏபி வெக்டாரும் பிசி வெக்டாரும் கண்டுபிடிச்சி ஏதாவது டேர்மை காமனாக எடுப்போம். ஏபி வெக்டார் ஈக்குவல் டு 3 இன்ட்டு பிசி வெக்டார், இல்லைனா பிசி வெக்டார் ஈக்குவல் டு 3/2 இன்ட்டு ஏபி, அந்த மாதிரி ஏதோ ஒரு நம்பரை காமனாக எடுக்க முடிஞ்சதுன்னா அது வந்து கொலீனியர்னு சொல்லியிருப்போம். சரியா, உனக்கு அது காமனாக எடுக்க தெரியலனா ஸ்டாண்டர்டாக நீ எந்த சம் கேட்டாலும் கொலீனியர்னு கேட்டால் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணு. கொலீனியர்னு கேட்டாங்களா, ஓஏ ஓபி ஓசின்னு வச்சுக்கோ. 2 ஸ்டெப்பு, ஏபி வெக்டார் கண்டுபிடி, பிசி வெக்டார் கண்டுபிடி. இது உனக்கு தெளிவாக தெரியணும். ஏபினா ஓபி மைனஸ் ஓஏ, பிசினா ஓசி மைனஸ் ஓபி. தெளிவாக கண்டுபிடிச்சிரு, 2 வெக்டார் கிடச்சிரும். ஏபி வெக்டார், பிசி வெக்டார். அதுக்கப்புறம் அது ரெண்டுக்கும் கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடி. கிராஸ் ப்ராடக்ட்னாலே என்ன வரும், டிட்டர்மினன்ட் ஐஜேகே. அடுத்து ஏபியில் உள்ள நம்பர்ஸ், அடுத்து பிசியில் உள்ள நம்பர்ஸ். அடுத்து என்ன பண்ணிக்க சொல்லியிருக்கேன், இந்த ஃபஸ்ட்டு 2 காலத்தையும் நீ மறுபடியும் எழுதிக்கோ. ஃபஸ்ட் 2 காலத்தையும் மறுபடியும் எழுதிட்டு கூட நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஆன்சர் என்ன வரணும் உனக்கு, எல்லாமே 0 ஆயிரும். அப்போ 0 வந்துச்சுன்னா ஏபிசி ஆர் கொலீனியர்னு முடிச்சிடலாம். சரியா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஃபார்முலா மட்டும்தான் முக்கியம். ஃபார்முலா ஒரு பேஜ் போட்டுக்கோ, இல்லாட்டா ஒரு நோட்டு போடு. ஃபார்முலா திரும்ப திரும்ப எழுதிப்பார். எந்த ஒரு சம் கொடுத்தாலும் கிவன் நீட்டாக எடுத்து எழுது. டு ஃபைண்ட் அதில் தெளிவான ஃபார்முலா எழுதி அதை நீ சப்ஸ்டியூட் பண்ணாலே நீ வந்து என்னது உனக்கு பாதி மார்க் உனக்கு கிடச்சிரும். அது போக மீதி கேல்குலேஷனுக்கு தான். சரி, அதை மறந்துடாத. நான் பார்ட் 2ல் உனக்கு இது ரிலேட்டடாக உள்ள எக்ஸசைஸ் ப்ராப்ளமும் அதோட ஆன்சரும் கொடுக்குறேன். எல்லோரும் கண்டிப்பாக பார்ட் 2வை வாட்ச் பண்ணுங்கள்.